பிரெண்டூர் சினியர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் தேமுதிகவுல இருந்து ஒரு விக்கெட் காலியா இருக்குங்க. விஜயகாந்தனுடைய வலது கரமா இருந்த மீசை ராஜேந்திரன் அதிரடியா தேமுதிகவுல இருந்து விலகி அதிமுக பக்கம் போயிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. தேமுதிகவுல ரொம்ப நீண்ட காலமா ரொம்ப உறுதுணையா விஜயகாந்துக்கும் விஜயகாந்துடைய இறப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு மீசை ராஜேந்திரன். இந்த தேர்தல்ல எப்படியாவது தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாரு. ஆனா அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. இந்த அதிருப்தியின் காரணமா தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிமுகவுக்கு போயிருக்காரு. இது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு மீசை ராஜேந்திரன் அவர்கள் இந்த சகோதரர் மாதிரி அவரை நான் நிர்வாகியா பார்க்கல, விஜயகாந்துக்கும் எனக்கும் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காரு. எந்த கஷ்ட காலத்திலும் எங்களை விட்டு போகவில்லை. அவருக்கு நாங்க ஆதரவா இருந்திருக்கோம், அவரு எங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கிறாரு. எங்களுக்கு 10 தொகுதி தான் கொடுத்தாங்க. இந்த 10 தொகுதியில 234 தொகுதியிலும் இருக்கிற எல்லாரையும் நாங்க திருப்திப்படுத்த முடியாது. மீசை ராஜேந்திரன் அவர்கள் அவசரப்பட்டுட்டாரு. கூட இருந்திருந்தா அவருக்கு நாங்க என்ன ஹானர் பண்ணோமோ அந்த நாங்க கொடுத்திருப்போம். அவசரப்பட்டு அவர் போயிட்டாரு, சீட்டு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக. இது எங்களுக்கு பெருசா தெரியல. அவரு நிதானிச்சு யோசித்து பார்த்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்த் அவருக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்காரு, அவர் எவ்வளவு விஜயகாந்துக்கு ஆதரவா இருந்திருக்காரு. நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல அவர் கூட நின்று இருக்காரு. எல்லா இடத்துலயும் அவரை ஸ்போக் பர்சனா நாங்க என்ன பண்ணோம், நியமிச்சோம். எல்லா இடத்துல அவரை பேச வச்சிருக்கோம். அவருக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுத்திருக்கோம். ஆனா இப்படி அவர் துரோகம் செய்து விட்டார். துரோகம் செய்து துரோகி கூட தான் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா மீசை ராஜேந்திரன் அவர்கள் திமுக பக்கம் தான் போக வேண்டியது. ஏன்னா இப்ப திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக அதை மறுத்து இருக்கிறாங்க. சோ அதனால அதிமுக கிட்ட போயிருக்காரு அப்படின்னு தான் பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.